Hey guys, இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷில் வந்துட்டு இருந்தது. ஓகே, நாம் இன்னைக்கு ட்ரெண்டிங் ட்ரேடில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், ரிவர்சல் ட்ரேட் செட்டப்பில் எந்த மாதிரியான ட்ரேட் வந்துட்டு வந்திருக்கு, நாம் எந்த மாதிரியான ட்ரேடை வந்துட்டு எடுத்தோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற சார்ட் வந்துட்டு சென்செக்ஸ் சார்ட்டு, இந்த சைடு இருக்கிறது நிஃப்டி சார்ட்டு. ஓகே, நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் ஒரே ஒரு சார்ட் வச்சுக்கிறேன். ஒரு சார்ட்டு வச்சுட்டு இன்றைக்கி பார்த்தாலே போதுமானதாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரே ஒரு சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, நாம் இன்றைக்கி ட்ரேட் பண்ண வேண்டியது சென்செக்ஸில் அப்படிங்கிறதுனால நான் டைரெக்டாக வந்துட்டு சென்செக்ஸ் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நேத்திக்கான வீடியோஸில் நாம் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில், அதாவது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு ஒரு சாலிடான பையிங் கேண்டில் அல்லது சாலிடான செல்லிங் கேண்டில் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருப்போம். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹை லோ அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருப்போம். ஓகே, நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்ராடேல 3 மினிட் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் இப்போது 3 மினிட் டைம் ஃப்ரேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்னிங் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸ் டே நேத்திக்கு க்ளோஸ் ஆனது இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் அப் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட் இங்கே போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வருது. ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம வந்துட்டு எந்த ஒரு ரிவர்சல் ட்ரேட் செட்டப்பும் எடுக்க மாட்டோம். அடுத்தது நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது, அதாவது 81,858 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே ஏதாவது ரிவர்சல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், எதுவுமே வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆகலை. ஓகே, அகைன் பாருங்கள், நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்பர் சைடு வந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்பொழுது நான் ஒரு 3 o'clock ரெக்கார்ட் பண்ணுறேன். இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரிவர்சல் ட்ரேட் செட்டப்புமே வந்திருக்காது. இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அதாவது நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிஃப்டி சார்ட்டை பேஸ் பண்ணி சென்செக்ஸில் நம்ம ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, அப்படியே அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ரிவர்சல் கேண்டில் தெரியுதே, ஸோ நாம் இதில் வந்துட்டு என்ட்ரு ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும், அதாவது இந்த 9-18 கேண்டிலை பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நாம் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கிரைட்டீரியா வச்சுருக்கோம். ஸோ அந்த கிரைட்டீரியா மேட்ச் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் அந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம், அதர்வைஸ் வந்துட்டு அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போது இதை பேஸ் பண்ணி நாம் மறுபடியும் போய் சென்செக்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 81,600 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு சூஸ் ஆகும். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான க்ரைட்டீரியா மேட்ச் ஆகிருக்காது. ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அல்லது என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் இல்லாமல் நீங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபராக மட்டும் இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த ட்ரேட்லாம் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுதோ அந்த ட்ரேட்லாம் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சு தனியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, அப்போது இன்னையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிவர்சல் ட்ரேட் செட்டப்புமே நமக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகலை. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு அப்சைடு மொமெண்டம் கொடுத்துட்ருக்கு, ரிவர்சல் ட்ரேட் செட்டப் நமக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ அதனால் ராங் டைரெக்ஷனில் நாம் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கலை. ஓகே, இப்போது ட்ரெண்டிங் ட்ரேட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணோம் அப்படின்னா 81,500 புட் ஆப்ஷன் சார்ட்டு. ஓகே, எதனால் வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் அப்சைடு போயிருக்கு, நம்ம புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ட்ரேட் அப்படிங்கிறது நான் வந்துட்டு புட் ஆப்ஷனில் தான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன். ஓகே, ஸோ அதுக்காக தான். ஓகே, 9:40 அந்த டைமில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, அதாவது 300ல் இன்றைக்கி டே லோ வந்துட்டு பிரிண்ட் ஆச்சு இல்லை, ஸோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிறோம். இனிஷியலாக நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 25% இருக்கும். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல பிக் டார்கெட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் இம்மிடியேட்டாக வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபருக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, காஸ்ட் டு காஸ்ட் வரும், மறுபடியும் அதுக்கு எக்ஸிட் ஆக ட்ரை பண்ணுங்கள் காஸ்ட் டு காஸ்ட்டில். அப்படி எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்டாப் லாஸை எதுவும் கேன்சல் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன்.
ஓகே, எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ப்ராக்கெட் ஆர்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை மார்க்கெட்லேருந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்க உதவி பண்ணுது. ஓகே, இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு 300ல் என்ட்ரி ஆனோம் இல்லையா, மறுபடியும் 300ல் எக்ஸிட் ஆகிறப்ப இந்த கேண்டலோட ஹை அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 297 ரூபா 85 பைசா. ஓகே, ஜஸ்ட் 2 ருபீஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு வந்துட்டு வந்துருச்சு. ஓகே, இந்த 2 ருபீஸில் வந்துட்டு நம்ம எக்ஸிட் ஆனோமா அப்படின்னா நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகிட்டாங்க. நானுமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸிட் வந்துட்டு ஆகிட்டேன். ஓகே, அதாவது வந்துட்டு ஒரு சின்ன லாஸில் வந்துட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஒரு சிலர் மட்டும் வந்துட்டு அதாவது ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அவங்களால மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸிட் வந்துட்டு ஆக முடியல. ஓகே, அகெயின் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி பிக் மூமெண்டம் இருக்கிற ட்ரேட்ஸை நம்ம முன்னாடியே வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆர்டர், அதாவது இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, எனக்கு வந்துட்டு தெரியும் மார்க்கெட் இந்த இடத்துக்கு, அதாவது இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ரிவர்சல் ட்ரேடில் என்னோட என்ட்ரி பாயிண்ட், அதாவது இந்த கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 9:39 கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸில் என்னோட என்ட்ரி பாயிண்ட். ஓகே, இங்கே 448 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட என்ட்ரி பாயிண்ட் வந்துட்டு இருந்தது. பட் ஃப்ரைடே அப்படிங்கிறப்ப வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆயிடுச்சு. எதனால் அப்படின்னா ஃப்ரைடேவில் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட என்ட்ரி கேண்டல் கிட்ட வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப கம்மியாகவே இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடை வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் என்னோட ஆர்டர் வந்துட்டு ட்ரிகர் ஆகாமல் அங்கேருந்தே வந்துட்டு மேலே வந்துட்டு அப்சைடு மூமெண்டம் போயிடுச்சு. ஓகே, அதாவது நாம் வந்துட்டு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம், ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நாம் அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம என்ன ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறோமோ அதை கண்டிப்பாக வந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணணும். நான் இன்றைக்கி ஒரு சில டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் ஃபீட்பேக் வந்தது அப்படின்னா, அதாவது ஆவரேஜ்ங்கிறது நம்மளோட சேனல்லையும் கிடையாது. நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இன்னைய வரைக்குமே எந்த ஒரு இடத்துலையும் நான் ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஒரு ஆப்ஷன் பையர், நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மார்க்கெட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணணும். ஒன்ஸ் வந்துட்டு நம்மளோட ட்ரேட் டிசிஷனை எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் மூமெண்டம் அகெயின்ஸ்டாக வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரேடிலேருந்து நாம் குயிக்காக வந்துட்டு எக்ஸிட் ஆகிறது தான் பார்க்கணும். ஓகே, ஆவரேஜ் அப்படிங்கிறது ஆப்ஷன் பையருக்கு எந்த அளவுலையும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாது. இதை நல்லாவே வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதுக்கு ரொம்ப விதமான காரணங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. மண்டேவுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லேயும் எந்தெந்த பாயிண்டெல்லாம் நமக்கு வந்துட்டு ட்ரிகர் ஆகிருக்கோ அது எல்லாமே டெலீட் பண்ணிக்கிட்டு நாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் மார்க் பண்ணால் போதுமானது. நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷாக வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்துட்டு புல்லிஷ் வியூவிலேயே வந்துட்டு இருக்காதீங்க. நமக்கு எந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு நமக்கான க்ரைட்டீரியா எல்லாம் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணுறது தான் பெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிமிக்லாம் வந்துட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்செக்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். நான் அப்படியே வந்துட்டு சிங்கிள் சார்ட்டாக வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா மார்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக. இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னா பையிங் கேண்டல் அப்படிங்கிறது இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டலாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இதை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டல், அதாவது பாட்டமில் விக் அதிகமாக இருக்குது, டாப்பில் விக் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு பையிங் கேண்டலாக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்க்கும்பொழுது மீதி எல்லா க்ரீன் கேண்டலாகவும் இருந்தாலுமே இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாலிடான பையிங் கேண்டல் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் இந்த கேண்டல் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த கேண்டல் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல் இருக்குல்ல, ஸோ இதோட ஹை அண்ட் லோ அப்படிங்கிறத பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போது நாம் சென்செக்ஸில் மார்க் பண்ணிட்டோம். அப்படியே கொஞ்சம் ஜஸ்ட் வந்துட்டு பின்னாடி போய் பார்க்கலாம் எந்தெந்த பாயிண்ட்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது மண்டே சப்போஸ் கேப் அப் ஆச்சு அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து ஒரு ரிஜெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஓகே, அடுத்தது அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணி அதுலேயும் வந்துட்டு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருந்தது அப்படின்னா மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் அப்படிங்கிறது ஒரு பையிங் கேண்டலாக காமிச்சது இல்லையா? ஆனால் நிஃப்டியில் வந்துட்டு இந்த கேண்டில் வந்துட்டு பையிங் கேண்டில் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்தது இந்த கேண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் கேண்டலாக நமக்கு தெரியுது. ஸோ நாம் 2 சார்ட் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இதை ரொம்ப வீடியோஸில் வந்துட்டு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பையிங் கேண்டில் தான் வந்துட்டு இருக்குது. ஓகே, அடுத்தது இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ அப்படிங்கிறத பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அது இன்றைக்கி ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் அந்த மேக்னெட்டிக் பாயிண்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டெலிகிராமில் என்கிட்ட கேளுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனோட நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.